ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சீக்ரெட் ஆஃப் சமையல். இன்னைக்கு நான் பார்க்க போறது ஒரு வித்தியாசமான ஒரு வறுவல் ரெசிபி. இது என்ன அப்படின்னு பாக்குறீங்களா? இது வந்துட்டு உருளைக்கிழங்கு இல்ல, இது வந்துட்டு சக்கரவள்ளி கிழங்குல ஒரு வறுவல். நம்ம எப்போதும் உருளைக்கிழங்கே செஞ்சு சாப்பிட்றதுக்கு பதிலாக இந்த மாதிரி நீங்க சக்கரவள்ளி கிழங்குல ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும். இது டேஸ்டியா இருக்கும். ரொம்ப வித்தியாசமான ஒரு பொரியல் ரெசிபி அப்படின்னு சொல்லலாம். இதை சக்கரவள்ளி கிழங்கு சீசன்ல இருக்கும்போது கண்டிப்பா இதை ட்ரை பண்ணி பாருங்க. அப்புறம் ஒவ்வொரு வாட்டியும் நீங்க கண்டிப்பா இந்த ரெசிபி வந்துட்டு உங்களோட மெனுல இருக்கும். இந்த டேஸ்டியான சக்கரவள்ளி கிழங்கு ஃப்ரை எப்படி செய்யறது அப்படின்னு பாக்கிறதுக்கு முன்னாடி நீங்க என்னோட சேனலுக்கு இப்பதான் முதல் முறையா வரீங்கன்னா இந்த வீடியோ கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை மறக்காம பிரஸ் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற நோட்டிபிகேஷன் பெல்லையும் மறக்காம கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் என்னோட ஃபியூச்சர் நோட்டிபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனே வந்து சேரும். சரி வாங்க, இப்போ இந்த சக்கரவள்ளி கிழங்கு வறுவல் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். சக்கரவள்ளி கிழங்கு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி இது வந்துட்டு ஒரு 150 கிராம் இருக்கும். சக்கரவள்ளி கிழங்கு வந்து வெயிட் கம்மியாக தான் நிற்கும். உங்களுக்கு 1/4 கிலோ வாங்கினீங்கன்னா நிறைய நிற்கும். நான் இன்னைக்கு வந்துட்டு ஒரு 150 கிராம் அளவு தான் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம இதை என்ன பண்ண போறோம்னா, அது வந்துட்டு தோலை வந்துட்டு நம்ம ஸ்கிராப் பண்ணிடலாம். தோலை வந்துட்டு இந்த மாதிரி நீக்கிடுங்க. இது மாதிரி ஃபுல்லா தோலை நீக்கிட்டு உங்களுக்கு காட்டுறேன். பாருங்க, இந்த மாதிரி நம்ம தோல் நீக்கியாச்சு. இந்த தோல் நீக்கிட்டு ஒரு கழுவி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ என்ன பண்ணலாம்னா, இதை வந்துட்டு நம்ம சின்ன சின்ன பீசஸா நம்ம வெட்டிக்க போறோம். உங்களுக்கு என்ன சைஸ்ல பீசஸ் வேணுமோ அந்த மாதிரி சைஸ்ல போட்டுக்கோங்க. நான் வந்துட்டு இந்த மாதிரி வெட்டிக்கிறேன். இங்க பாருங்க, இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸா நம்ம வெட்டிக்கலாம். இந்த மாதிரி சைஸ்ல இது மாதிரியே எல்லா சக்கரவள்ளி கிழங்கையும் நம்ம வெட்டி எடுத்து வச்சுக்கலாம். இது மாதிரி 2 சக்கரவள்ளி கிழங்கையும் நம்ம வந்துட்டு பீஸா வெட்டியாச்சு. இந்த மாதிரி வெட்டி ரெடியா வச்சுக்கோங்க. ஒரு பேன் அடுப்புல வச்சிருக்கேன். இதுல வந்துட்டு ஒரு 4 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன். இதுல வந்து கொஞ்சமா கடுகு சேர்த்திக்கலாம். கடுகு வெடிக்குது. இப்போ இதுல வந்துட்டு நம்ம கருவேப்பிலை சேர்த்திக்கலாம். கருவேப்பிலையும் பொரிஞ்சிச்சு. இப்போ நம்ம வெட்டி வச்சிருக்கிற இந்த சக்கரவள்ளி கிழங்கு சேர்த்திடுங்க. கொஞ்ச நேரம் இந்த எண்ணெயிலேயே வந்துட்டு அப்படியே வதக்கி விடலாம். ஒரு நிமிஷம் பக்கமா வதங்கி இருக்குது நம்மளோட சக்கரவள்ளி கிழங்கு. இப்போ இதுல வந்துட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்திக்கோங்க. இதுல காரத்துக்கு தேவையான அளவுக்கு சில்லி பவுடர் சேர்த்திக்கலாம். நான் வந்துட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர் சேர்த்துறேன். இதை மிக்ஸ் பண்ணி விட்டுலாம். இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திக்கோங்க. இப்போ இந்த சக்கரவள்ளி கிழங்கு குக் ஆகணும்ல, அதுக்கு வந்துட்டு நம்ம லைட்டா தண்ணி தெளிச்சுக்கலாம். லைட்டா ஸ்ப்ரிங்கிள் பண்ணிங்கன்னா போதும், அதுலயே வெந்துடுவது. லேசா தண்ணி ஸ்ப்ரிங்கிள் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி வச்சிருங்க. அப்பதான் வந்துட்டு ஈவனா வேகும். இல்லைன்னா ஒரு சைடு வெந்து ஒரு சைடு வேகாம அந்த மாதிரி இருக்கும். இப்போ ஒரு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி நம்ம லோ ஃப்ளேம்ல ஒரு 5 மினிட்ஸ் குக் பண்ணலாம். இப்போ நம்ம வந்துட்டு சக்கரவள்ளி கிழங்கு போட்டு வச்சு ஒரு 5 நிமிஷம் ஆச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்ப்போம். சக்கரவள்ளி கிழங்கு சீக்கிரமே வெந்துடும். வேகிறதுக்கு ரொம்ப டைம்லாம் எடுக்காது. இப்போ இந்நேரத்துக்கு வெந்திருக்கும். இங்கே பாருங்க, நம்ம ஊற்றின தண்ணி வந்துட்டு சுண்டி போச்சு. பாருங்க, நல்லா சாஃப்டா வெந்துருச்சு நம்மளோட சக்கரவள்ளி கிழங்கு. இது ஓவரா குழஞ்சிடக்கூடாது. குழஞ்சு போச்சுன்னா நல்லா இருக்காது சாப்பிட்றதுக்கு. இப்போ இதுல வந்துட்டு இந்த டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்றதுக்காக கொஞ்சம் சுகர் சேர்த்திக்கோங்க. சும்மா ஒரு பிஞ்ச் அளவுக்கு சுகர். இது வந்துட்டு ஆப்ஷனல். உங்களுக்கு வேணும்னா சேர்த்திக்கலாம், இல்லைன்னா அவாய்ட் பண்ணிக்கோங்க. சுகர் சேர்த்ததுனால ஒரு நல்ல ஒரு கேரமலைஸ்டா ஆயிடும். இது வந்து இன்னும் நல்லா டேஸ்டியா இருக்கும் இந்த சக்கரவள்ளி கிழங்கு ஃப்ரை. இப்போ கொஞ்ச நேரம் ஒரே ஒரு நிமிஷம் ஹை ஃப்ளேம்ல வச்சுட்டு ஃப்ரை பண்ணி நம்ம எடுத்துட்டோம்னா நம்மளோட சக்கரவள்ளி கிழங்கு ஃப்ரை ரெடி ஆயிடும். உருளைக்கிழங்கோட கம்பேர் பண்ணும்போது சக்கரவள்ளி கிழங்கு உடம்புக்கு ரொம்ப நல்லது. குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுக்கலாம். நீங்க டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் மட்டும் அவாய்ட் பண்ணிக்கலாம் இதை. அவ்வளவுதான், ஒரு நிமிஷம் பக்கமா வதக்கியிருக்கோம் நம்ம. இப்போ நம்மளோட சுகரும் நல்லா வந்துட்டு ஒட்டி இருக்கும் இது மேல. இப்போ வந்துட்டு நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். நம்மளோட சக்கரவள்ளி கிழங்கு வறுவல் ரெடி ஆயிடுச்சு. இந்த சக்கரவள்ளி கிழங்கு ஃப்ரையை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு எனக்கு கமெண்ட்ஸ்ல ஃபீட்பேக் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நோட்டிபிகேஷன்ஸ் உங்களுக்கு வந்து சேரும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ வியூவர்ஸ். பை பாய்.